அந்த யானை எழுப்பும் பொழுது ஜேசிபியின் உதவி கொண்டு அந்த யானை எழுப்ப ட்ரை பண்ணும். பின்னங்கால ஊனிச்சு, ஆனால் முன்னங்கால ஊனி அதை எந்திக்க முடியல. அந்த யானையும் அது குட்டியும் அப்படியே விட்டுட்டு காட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். கிரேன் மூலமாக பெல்ட் போட்டு அந்த யானையை தூக்கி நிப்பாட்டி இருக்கிறோம். அது 4 காலில் ஊனி லேசாக நிற்கிது. ஆனால் தற்சமயம் இருக்கிற நிலைமை பார்க்கின்ற பொழுது அதனுடைய தசை இது எல்லாமே தளர்ச்சி ஏற்பட்டுள்ளதுனால் கிரேன் உதவியால் நிற்கிது. அதான் நடக்க முடியல. லிவர் பாதிப்பு உள்ளதாக அது வந்திருக்குது. லிவர் பாதிப்பு அனிமல் வீக்காக இருக்கிறதுனால தான் படுத்துருக்கு, எந்திக்க முடியல. அதுக்கான சிகிச்சை அளிச்சிருக்கிறோம். குட்டி நல்லா ஆக்டிவாக இருக்குது. அது குட்டியை கூடயே வளர்க்கொண்டிருக்கோம். குட்டியை தற்சமயம் பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது. குட்டி யானை வெறும் ஆக்டிவாக இருந்து கூடயே இருந்தாலும் கூட அதனுடைய மடிப்பகுதியில் அதில் பால் இருந்தது. அது பாலை குடித்து கொண்டே தான் இருந்தது. நேற்று 1 மணி நேரம் தான் பால் குடித்தது. எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, சிகிச்சை முடிவில் அந்த குட்டியை கூட்டு கொண்டு யானை காட்டுக்குள் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. என்ன பொறுத்தளவு பிளாஸ்டிக் சாப்பிட்றதுனால மாடு பார்த்தா ரூமினன்ட்டுமாங்க, அசைவோடு விலங்கு. அது அதனுடைய வயிற்று பகுதி 4 பகுதியாக இருக்கும். அப்போ ரூமன் சொல்லக்கூடிய முதல் பகுதியில் பிளாஸ்டிக்லாம் தங்கி காட்டு மாட்டிற்கு அல்லது மாடுகளுக்கு பிளாஸ்டிக் பாதிக்கும். யானையை பொறுத்தளவில் அது சிம்பிள் ஸ்டொமக் அனிமல். அது என்ன சாப்பிட்டாலும் அது ஏற்கனவே நல்ல உணவை சாப்பிடுகின்ற பொழுது அதில் 55% ஜீரணமாகி கிட்டத்தட்ட 40% ஜீரணமாக வெளியே வரும். உடனடியே வெளியே வந்துடும். ஸோ பிளாஸ்டிக் சாப்பிட்டாலும் அது சாண வழியாக வெளியே வந்துடும். அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று நான் நினைக்கல. ஆனாலும் கூட இது தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொண்டாலும் அதை பற்றி சொல்ல முடியும்.